எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 2026ஓட ரொம்ப ரொம்ப அதிகமாக எதிர்பார்க்குற ஒரு படத்தோட ட்ரெய்லர் தான் வந்திருக்கு, ஜனநாயகன். எஸ் அண்ணா, இதான் வந்து விஜயோட கடைசி மூவி அப்படின்னு சொல்றாங்க. கண்டிப்பா இந்த மூவிக்கு பெரிய பெரிய இம்பார்ட்டன்ஸ் மக்கள் எல்லாருமே கொடுக்க போறாங்க. வரவேற்பு நிறையவே இருக்கு இந்த படத்துக்கு இருக்கு. ஈவன் தோ நிறைய வந்து ப்ரொடியூசர்ஸ்லாம் வந்து பேசியிருக்காங்க, இந்த மூவிக்கு வந்து அவ்வளோ கலெக்ஷன்ஸ் வந்து கண்டிப்பா ப்ரீ புக்கிங்லாம் வந்து ஆல்ரெடி ஆயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ட்ரெய்லர் தான் நம்ம பார்க்க போறோம் அண்ட் ரியாக்ட் பண்ண போறோம். ஸோ நான் இன்னும் பார்க்கவே இல்லை. ஸோ இந்த லைவா பார்க்க போறோம் இப்பதான். எஸ் அண்ட் இன்னொன்று என்னன்னா, இந்த ட்ரெய்லர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 மினிட்ஸ் ஆச்சு. இப்போவே வந்து 2 மில்லியன் வியூஸ் கிராஸ் பண்ணிருச்சு. ஓகே, ஸோ நீங்கள் இந்த ட்ரெய்லர் பார்க்குறப்ப எத்தனை வியூஸ் போயிருக்குங்கிறத மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க. இப்போ நம்ம பார்க்க ஸ்டார்ட் பண்ணலாம். லெட்ஸ் கோ. ஓகே, ஒரு பேர் அனுப்பிச்சிருங்க, அவன் யார் என்னன்னு விசாரிச்சு சொல்ல. தளபதி வெற்றி கொண்டாட்டம். சம்பவம் பண்றவனை கேள்விப்பட்டிருப்ப, அதுல ரெக்கார்டு வைக்கிறவனை கேள்விப்பட்டிருக்கியா? ஸோ மாஸ் வந்து பயங்கரமா அந்த படத்துல இருக்கு. அந்த தளபதி எலிஃபேண்ட்ல இருக்கு பாரு. எஸ் எஸ் எஸ். தளபதி நான் சாதாரண தான் பேபி, ஆனா செய்யற சம்பவம் எல்லாம் சூப்பரா இருக்கும். டயலாக்ஸ்லாம் பிளாஸ்ட் தான். அனுபவத்துக்கு மீது சொல்லவே வேண்டாம். விஜய புலி புலி மாதிரி வளர்க்கும். பஞ்ச் பஞ்ச் கமான் கமான் கமான். இந்த வருஷம் பகவத் கேசரி தான். எடுத்து கொடுங்க. ஸோ அந்த 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 மாதிரி படம். என் பொண்ணை தொட சொன்னவன் யாரு? குட் டச் பேட் டச். யாரு? பாபிடி. மாஸ்டா இந்தியா என் காலடியில வந்த பழம். என்ன பிளான்? இது ஒரு பேன் இந்தியா மூவியாக தான் அவங்க ட்ரீட் பண்ணுறாங்க. எல்லா ஆக்டர்ஸும் இருக்காங்க. எனக்கு நார்மலாக வேண்டாம். பாருங்க கை எப்படி நடக்குதுன்னு. விஜயோட மைக்குக்கு பின்னாடி ஏதோ பெருசா ஒண்ணு இருக்கு. அது தெரிஞ்சா இந்த நாட்டுக்கு வரப்போற ப்ராப்ளத்தையே தடுக்கலாம். மக்களுக்கு நல்லது பண்ற நீதிக்குள்ள வராது. எல்லாமே அரசியல் டைரக்ட்ஸ். ஓடி போயிடு. தளபதி ஸ்மார்ட்டா இருக்கு. வாவ், இந்த சாங் ராவணன் சாங் நல்லா இருக்கு. மொத்த ஐயோ அனிருத்ல அவங்க ஜெயிக்க கூடாது. உன்னால ஒன்றும் பண்ண முடியாது. விலகி போ. மக்கள் அவனை கொண்டாடிட்டு இருக்காங்க. இப்போ கொண்டா கடவுள் ஆயிடுவான். ஒரு பக்கா கமர்ஷியல் முடியாது. பொலிட்டிக்கல். கண்டிப்பா. உன்னை காலி பண்ணிடுவேன், அசிங்கப்படுத்திடுவேன்னு சொல்ற எவனா இருந்தாலும் சரி, திரும்பி போற ஐடியாவே இல்லை. மாசி ஐ ஆம் வெயிட்டிங்கா கமிங். வந்துட்டார்ல. மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா. இதெல்லாம் தியேட்டர்ல செம்ம பிளாஸ்டா இருக்கும். இந்த சீன்ல கிபாரு ஏய் ரோபோலா. ஓகே, ஸோ ஜான் வந்து இந்த ஒவ்வொரு சீனையும் வந்து இதெல்லாம் பேசக்கூட என்னால் முடியல. அவ்வளோ சூப்பராக இருக்கு. எனக்கு திருப்பி ஒரு தடவை பார்க்கணும் போல இருக்கு. அவ்வளோ நல்லா இருக்கு. பார்ப்போம். ஆக்சுவலாக இதே ட்ரெய்லர் இப்போ இந்த வீடியோ முடிச்சதுக்கப்புறம் இன்னொரு ரவுண்ட் நாங்கள் கண்டிப்பா. ஏன்னா அவ்வளோ ஒவ்வொரு சீனும் வந்து பக்காவா வந்து ட்ரெய்லர் யூஸ் பண்ணியிருக்காங்க. மக்கள் எதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் காட்டுவாங்கன்ற மாதிரி எடுத்து வச்சிருக்காங்க. அண்ட் இது ஒரு பெரிய ஒரு கமர்ஷியல் மூவியாக இருக்கும். அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாரும் கண்டிப்பாக இந்த பொங்கலுக்கு பிளாஸ்ட் கொடுக்க போகுதுதான் நினைக்கிறேன் நான். ஜான் 9 அதான் 14 போது மேபி அந்த லீவ்ல தான் எல்லாரும் போவாங்க. அதுக்காக சொல்றேன். ஜான் 9லேருந்து வரப்போகுது படம். ஸோ அதுக்கடுத்து அப்படியே வந்து பொங்கல் லீவ்ஸும் கண்டினியூ ஆகுது. அதனால வந்து கேட்கவே வேண்டாம் கலெக்ஷன்ஸ்லாம். பட் இருந்தாலும் இந்த என்னதான் நம்ம வந்து இவ்வளோ செலிப்ரேட் பண்ணாலும் உள்ளுக்குள்ள சின்ன ஒரு ஃபீல் இருக்கு. இந்த மூவியை வந்து எல்லாருமே போய் தியேட்டர்ல பாருங்க. கன்ஃபார்மா பாருங்க. தளபதியை என்ஜாய் பண்ணி பாருங்க. ஆமா, யாருக்கு தெரியும் தான் கடைசி மூவியா கூட இருக்கலாம். அதனால அந்த மூமெண்ட்டை நம்மளும் என்ஜாய் பண்ணணும், அதையும் நம்ம கேப்சர் பண்ணணும். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க இந்த மூவியை. அண்ட் ஆமா, ஸோ பார்க்கறதுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து பகவத் கேசரி மாதிரி தான் இருக்கு. பட் மேபி அது அப்படியே அவங்க ரீமேக் பண்ணியிருக்காங்களா இல்லை இருக்க எலமெண்ட்ஸை மட்டும் எடுத்துட்டு இவங்க தனியாக மூவியாக பண்ணியிருக்காங்களான்னு நமக்கு இன்னும் தெரியல. அப்படி இன்னொரு
டிஃப்ரெண்டான மூவி ஆச்சுன்னா கண்டிப்பா வேற லெவல்ல இருக்கும். ஏன்னா லாஸ்ட் சீன்லாம் கொஞ்சம் இந்த ரோபோலாம் யூஸ் பண்ணிருக்காங்க. எப்படி என்ன மாதிரியான கொண்டு போக போறாங்கன்னு தெரியல. கண்டிப்பா ஸோ அதெல்லாம் வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இன்னும் நமக்கு இன்னும் 5 days இருக்கா? ஆமா, இன்னைக்கு 3 ஆச்சு. ஸோ 6 days இருக்கு. ஸோ வந்து இது எப்படி நம்ம டிக்கெட் புக் பண்ண போறோன்னே தெரியல நமக்கு. ஏன்னா அப்படியும் ஓப்பன் ஆனே புக் ஆகிடும். அதனால அது வேற இருக்கு. அது புக் பண்ணா அதையும் நாங்கள் உங்களுக்கு வந்து அப்டேட்ஸ் நாங்கள் கொடுத்துட்டே இருக்கோம் நாங்கள். ஓகே, நாங்க வந்து திருப்பி வந்து இந்த நாங்க பார்க்க போறோம். நீங்களும் பாருங்க. ரிப்பீட் மோட்ல நாங்க ஆக்சுவலா பார்க்க போறது நாங்க. சோ வந்து நீங்களும் பாருங்க. சோ இந்த ட்ரைலர் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த மூவில உங்களுக்கு எந்த பார்ட் பிடிச்சிருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. ஆல்சோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்க இந்த ட்ரைலர் பார்த்தப்ப எவ்வளவு வியூஸ்ல இருந்துச்சுன்றத சொல்லுங்க. நாங்க பார்த்தப்ப 2 மில்லியன் கன்ஃபார்ம் இப்ப எப்படி ஒரு 3 மில்லியன் கிராஸ் பண்ணிருக்கோம். சோ நீங்களும் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் இன்னும் ஒரு சூப்பரான மூவி ரிவ்யூவோட நாங்க உங்களை மீட் பண்றோம். அது வரைக்கும் பாய்.